உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது. இதில் யார் யாரெல்லாம் ஜாக்பாட் ராசி, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அழகும் அறிவும் உடைய ரிஷபராசி. நல்ல அறிவு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், முகம் ரொம்ப லட்சணமாக இருக்கும். அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்தீங்கன்னா முகம் வந்து அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? சரி, உங்கள் தனஸ்தானத்திலே இப்போ வந்து குரு பகவான் இருக்கார். அதனால் கையில் நல்ல பணம் தாங்கும். சரிங்களா? அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய 3ஆம் வீட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய சக்ஸஸ் ஆவீங்க. அதாவது வேலை சம்மந்தமாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ், வெளிநாடு எதனா போகிறது இருந்தால், விசா அப்ளிகேஷன், ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இல்லை இதில் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. நிறைய இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்குலாம் நிறைய ஆசைப்படுவீங்க. அவங்களாம் எதனா எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். உங்களுக்கு ரொம்ப நல்லா கைகூடும். உங்களுக்கு வந்து சனி பகவான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணுங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடு வண்டி வாகனம்லாம் தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அப்படி இல்லை சார் கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, நான் வீடு வாங்கட்டுமா, ஏன்னா ரிஷப் ராசினா லேண்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க, அப்புறம் கொஞ்சம் லக்ஸூரியான விஷயங்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எது வாங்கினா நல்லது, வண்டியாக இருந்தால் எந்த கலர் நல்லது, எந்த நம்பர் நல்லது, நீங்கள் வந்து அதே வீடு வாங்குறது எந்த திசையில் வாங்கினா நல்லது, கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லதா மாடியில் வாங்கினா நல்லதா, அதை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இது ஒன்றும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுங்க. சரிங்களா? 5ஆம் வீடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மனக்குழப்பங்கள், மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் கம்மியாகும். சரிங்களா? வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து ரொம்ப பொறுமையானவங்க. சரிங்களா? அவளோட சட்டுன்னு கோவப்படுற டைப் இல்லை. அந்த பொறுமையை நீங்கள் கடைபிடித்தாலே வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் கம்மியாயிட்டு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். சரிங்களா? உங்களுடைய 6ஆம் வீடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்து சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாயிடும். உங்கள் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணத்துக்கு. சரிங்களா? அதுவும் நம்ம எப்பயுமே சொல்கிறது, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல டைம். கல்யாணம்னா கூட இந்த 3 நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்ன தேடுறீங்க, சைன் பண்ணுறீங்கன்னா கூட இந்த 3 நாள் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் சூப்பரான நாள். அதில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இதுலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ கடன்னு தேடுறீங்கன்னா கூட உங்களுக்கு வருங்க கைக்கு. சரிங்களா? ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எவ்வளவு வாங்கினா நம்மளுக்கு போதுமோ அது வரைக்கும் வாங்குங்க, அதிகமாக வாங்கிடாதீங்க. ரொம்ப மெயின் வந்து இது பண்ணிக்கோங்க, டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்க, அவங்க எவ்வளோக்கு வாங்குறீங்க, என்ன வட்டிக்கு வாங்குறீங்க. அதேமாரி நீங்கள் யாருன்னா கடன் கொடுக்குறீங்கன்னா கூட எவ்வளோக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ வட்டிக்கு தரீங்க. அப்படி வட்டி தரல ஃப்ரெண்டுக்கு தான் தரனா கூட ஜிபேல அனுப்பிச்சிருங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பரிகாரமாகவும் அமையும், லீகலாகவும் உங்களை அது காப்பாற்றும். சரிங்களா? குருமார்களை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு குருமார்கள் பார்க்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷங்க. கோவிலுக்கு அதிகமாக போங்க, குருமார்கள் அதிகமாக பாருங்கள். குருமார்கள்னால் உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள். மேனேஜர்ஸ், டிஎல்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்கிற மேனேஜர்லேயே மோசமானவங்களாக இருக்காங்க. உங்களுக்கு யார் நல்லது சொல்லுவாங்களோ அந்த மேனேஜர்ஸ், டிஎல், சீனியர், அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா, சித்தப்பா, இவங்களெல்லாம் மீட் பண்ண அறிவுரைகள் கேட்க இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரமோஷன், நீங்கள் இருக்கிற பதவியிலேருந்து அடுத்த பதவி உயர்றதுக்கான வழிவகைகள் நிறைய இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது.
நீங்கள் எதனா பிஸ்னஸில் பணம் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வர விஷயத்தில் வந்து சில இடர்பாடுகள் இருக்கலாம். அதனால் ஒரு சார் நான் சிட் ஃபண்டு போட்டிருங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டிருங்க சார், கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுச்சு, லைட்டாக ப்ராஃபிட்டில் இருக்குன்னா எடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது சார், நான் அதை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கீழே நம்பர் இருக்குது, என்னுடைய நம்பர், கால் பண்ணி ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, கைடன்ஸ் கொடுக்கணும். 12ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவான் அதுலேயும் கொஞ்சம் பார்க்கறதுனால அதை சொன்னேன், பணம் வரும் ஆனால் விரயமாகும். அப்போ என்ன பண்ணணும்னா வர பணத்தை வந்து கரெக்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக்கிடலாம். அப்போ நம்ம ஜெயிச்சிடும். அதான் இது விதி, விரயம் ஆகணுன்றது விதிங்க. மதி வந்து கரெக்டானதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் விதியை மதியால் வெல்றது. சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபட்டால் ரொம்ப சூப்பர். அப்படி சிவபெருமானை வழிபடுறவங்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தண்ணி இதெல்லாம் கொடுத்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்க ரொம்ப நல்லது. அன்னதானம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் பால் சம்மந்தமான பொருட்கள் தாங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் யாராவது கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க, கல்யாணம் கை கூடணும்னு நினைக்கிறவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை வந்து இந்த தாளித்து கருவேப்பிலெல்லாம் போடாமல் வெறும் தயிர் சாதம், வேணும்னா முந்திரி பருப்பு திராட்சை அப்படி போயிட்டு நல்ல தயிர் சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் தரலாம். நீங்கள் பதவி உயர்வு வேணுன்றவங்கன்னா சக்கரை பொங்கல் தரலாம். இதை வந்து லக்ஷ்மி கோவில்லையோ இல்லை சிவபெருமான் கோவிலையோ நீங்கள் பண்ணிட்டு வர ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரை காலைல 6 மணிக்கு வரும், சாயந்தரம் ஒரு 7:30 8 மணிக்கு வரும். இந்த வெள்ளி ஹோரையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 2026ன்றது உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குது. கையில் நல்லா பணம் வரும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக பார்த்து ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எது இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷ நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில்
பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.